உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இங்கே இருக்கின்ற எழுச்சி குரல் திரு ஸ்டாலின் செவியிலே விழுகிறது. அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும். 210 இடங்களில் வெல்லும். உதயநிதிட்ட பேட்டி வாங்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதிகளை வெல்லுங்கிறாரு. உங்களுடைய பதில் என்னங்கிறாங்க? சொல்ல முடியல. ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு இருந்த கட்சி திமுக கட்சி. செல்வாக்கு இருந்திருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு மக்களிடத்தில் ஏதாவது பொய்களை மூட்டை மூட்டையா அவிழ்த்து விட்டுக்கிட்டு இன்றைக்கு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் தினந்தோறும் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த கட்சியில உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு. திமுக உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு. அதனால ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா வீடு வீடா வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க. அவள் வருவது திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கிறதுக்காக வர்றாங்க. இன்றைய தினம் திமுக நில பரிதாபமான நிலைக்கு வந்துட்டது. கதவை தட்டி தட்டி, தாயே எங்களிடத்துல எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க அப்படின்னு கெஞ்சுகிற நில திமுக வந்துட்டு திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் திமுகவுக்கு பொறுப்பேற்றதில் இருந்து அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல மெலிந்து நலிவடைந்து இன்றைக்கு மக்களுடைய வீட்டு மக்களுடைய கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு தாழ்ந்து போன கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறார். இன்றைக்கு இது மாதிரி ஒரு தாளை அடிச்சுட்டு வந்து வீடு வீடா கொடுக்கறாங்க. வீடு வீடா கொடுக்கறாங்க. 2 நாளைக்கு முந்தி அங்க சிதம்பரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வச்சிருக்கிறார். இதில் என்னன்னா 46 கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய பிரச்சனை 46 இருந்தா வர்ற அதிகாரிட்டு சொன்னீங்களா 45 நாள்ல தீர்த்துட்டு வரான். அப்படின்னா 4 வருஷம் என்ன பண்ண? 4 வருஷம் மக்கள் பிரச்சனை சந்திச்சு. இதுக்கு என்ன ஸ்டாலின் பதில் சொல்றீங்க? ஓட்டு போட்ட மக்கள் 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா ஒத்துக்கிட்டீங்க. இதுல அடிச்சு கொடுத்தது உண்மைதானே? அவர் தானே அடிச்சு கொடுத்திருக்காரு. அப்படின்னா மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாருல. அப்புறம் என்ன நல்லாட்சி செய்யறீங்க? எங்க பார்த்தாலும் சொல்றாரு ஸ்டாலின். பிரச்சனை இல்லாத இருந்தா ஒரு சிறப்பான ஆட்சி. அங்க பிரச்சனை இருந்தா அது சிறப்பான ஆட்சியா? மோசமான ஆட்சி தானே? சொல்லுங்க, மோசமான ஆட்சி தானே? அது மட்டும் இல்ல, ரைட். இதுக்கு முந்தி இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப நாங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்தா, அருமைச்சவர் காமராஜ் அவர்கள் அமைச்சராக இருந்தாரு. அப்போ மாற்றுவதற்காக இப்படிப்பட்ட கோரிக்கை அடங்கிய மனுவை மக்களிடத்தில் கொடுத்து ஏமாற்ற ஸ்டாலின் மாடல் அரசு திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பார்வையில இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. மக்கள் உஷாரா இருங்க. ஒரு முறை ஏமாந்துட்டீங்க, நீ ஏமாறாதீங்க. சிந்திச்சு பாருங்க, அதிமுக அரசு என்னென்ன நன்மை உங்களுக்கு செஞ்சிருக்குது. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்தார். திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க. அப்ப தொழில்துறை மந்திரியா இருந்தார் திரு ஸ்டாலின். அப்ப மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் திரு ஸ்டாலின் முன்னிலையில் போட்டாங்க. உங்களுடைய நிலத்தை எல்லாம் பறிப்பதற்கு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு கருணாநிதியுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின். உங்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்காக திட்டம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நிலம் பறிபோய்விடுது என்று கருதியவுடன் அருமைச்சர் திரு காமராஜ் அவர்கள், டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள், நம்முடைய அமைச்சரெல்லாம் விவசாயிகள் கோரிக்கை எழுந்த மனுவை என்னிடத்திலே கொடுத்து இந்த பூமி பொன் விளைகின்ற பூமி,
நெற்களஞ்சியம் திட்டா மாவட்டம். எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட மண்ணை விட்டுட்டு இங்கே செல்ல முடியும். ஆகவே இங்கே ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற தொழிற்சாலையில் வருவதற்கு இன்றைக்கு எங்களுடைய நிலத்தை எடுக்க இருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசோடு பேசி விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். உங்களுடைய பூமி பாதுகாக்கப்பட்டது. நீ எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நிலத்தை பிடுங்கியது திமுக அரசாங்கம், நிலத்தை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். தயவு செய்து அல்லுறது விவசாய பெருடி மக்களே, விவசாய தொழிலாளிகளே, உங்களுடைய பூமியை காத்த அரசாங்கத்திற்கு, கட்சிக்கு, அதிமுக கட்சிக்கு எப்பொழுதும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று இறையர கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஒரு விவசாயி, உங்களோடு நானும் உங்களுக்கு துணை நிற்பேன். விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டுகின்ற ஒரே அரசாங்கம் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.